Audio Jungle. Hello friends, welcome back to our channel Krish Kitchen. இதுவரைக்கும் நம்மளோட கிறிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இந்த குவாரண்டைன் டைமில் எந்த வெஜிடபிள்ஸுமே நமக்கு கிடைக்கிறதில்ல. சில பிளேசஸில் கிடைக்கிது, சில பிளேசஸில் கிடைக்கிறதில்ல. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு எந்த மாதிரியான ஒரு குழம்பு பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வத்தல் குழம்பு செய்ய போகிறேன். இதுக்கு சுண்ட வத்தல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் எல்லார் வீட்லேயுமே இது அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சுண்ட வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த வத்தல் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயமும் மிளகும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும். ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், வரமல்லி. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. பூண்டு நிறைய எடுத்துக்கணும். ஒரு 2 முழு பூண்டை உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி 3 போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது போட்டால் கலர் நல்லா கொடுக்கும் குழம்புக்கு. இது இல்லை அப்படின்றவங்க விட்டுறலாம். 3 மிளகாய், வரமிளகாய் 3லேருந்து 4 எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த புளியை கரைச்சி எடுத்துடலாம். இப்போ எப்படி வத்தல் குழம்பு செய்கிறதுன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி இரும்பு கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த குழம்பு மண் சட்டியில், அதுக்கப்புறமா கல் சட்டிலையும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்து இருக்கு இல்லையா, அது சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் வறுந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டுமே பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சீரகம், மிளகு, வெந்தயம், இது 3யுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்ஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய் இது சேர்த்து லைட்டாக இது வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிற டயத்தில் மல்லி சேர்த்தா போதும். மல்லி சீக்கிரமாக வறுபட்டுரும். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு வேறு கொதிக்க வைப்போம். ஸோ அதனால மல்லி ஓரளவுக்கு வறுபட்டால் போதும். ரொம்ப மல்லி கருகிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டே மாறிடும். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பவுட்ரு பண்ணணும். அது ஆறிட்டுருக்கிறதுக்குள்ளே இன்னும் 2-3 ஐட்டம்ஸ் நம்ம அரைக்கணும். அதையும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி வறுத்து சேர்த்து வச்சுருக்கோம். அது கொஞ்சம் ஆறட்டும்.
அதுக்கப்புறமா சுண்டை வத்தல் வந்து நான் இப்போவே வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா குழம்பு செய்ய போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது எதுக்காக ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கசப்பு வந்து இருக்காது. நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடுறப்போ கொஞ்சம் கசப்புத்தன்மை அதோட கசப்புத்தன்மை போயிடும். ப்ளஸ் வந்து அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. இப்போ அவ்வளோதான். வறுத்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் திருப்பி 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதில் பாதி பூண்டு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். மீதி வந்து குழம்பு செய்யும்போது சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் வெங்காயமும் கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கலாம், மீதி வந்து குழம்பு செய்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ பூண்டு வெங்காயம் ரெண்டுமே வந்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி சட்டி வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா மசியணும், அந்தளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம வதக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு 70 to 80% வந்து ஃப்ரை ஆனாலே போதும். ஏன்னா திருப்பி வந்து நம்ம குழம்பு கொதிக்க வைப்போம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசிய ஆரம்பிச்சிடும் பழுத்த தக்காளின்றதுனால. இப்போ அவ்வளோதான். இதையும் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைக்கணும். இப்போ நம்ம வத்தல் குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு செஞ்சிடலாம். அதே பாத்திரத்தில் தான் நான் வந்து ஒரு 1 to 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்ச பொருட்கள் சைடில் வந்து ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பு தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா எப்பவும் தாளிக்கிற மாதிரியே தான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியணும். இதில் வந்து கடுகு உளுந்தப்பருப்பு ரெண்டும் சேர்ந்து இருக்குது. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம், ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்புக்கெல்லாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மீதி பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு வெங்காயம் இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் இதெல்லாம் எந்தளவு சேர்க்குறோமோ வத்தல் குழம்பாகட்டும் புளிக்குழம்பாகட்டும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் எப்போவுமே சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு செய்கிறதா இருந்தாலும் சரி, வத்தல் குழம்பு செய்கிறதா இருந்தாலும் சரி. ஏன்னா காய்கறிகள் சேர்க்காமல் நம்ம செய்கிற குழம்புக்கு இந்த வெங்காயம் பூண்டு தான் வந்து டேஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த புளி தண்ணியிலேயே வந்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்துடும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம மஞ்சள் தூள் சேர்ப்போம் சமைக்கிற எல்லா பொருட்களையுமே. இப்போ கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நடுவில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதுக்குள்ளே நம்மளும் அந்த பேஸ்ட்டு மசாலா எல்லாத்தையுமே அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. ஏன்னா நேரம் ஆக ஆக வந்து நல்ல திக் கன்சிஸ்டன்சி வரும். ஏன்னா பூண்டு வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம அடித்து எடுத்துருக்கோம் இல்லையா, அப்புறம் பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கனால நேரம் ஆக ஆக திக்காக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் வந்து லிக்விடாக ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். பார்த்திங்களா, மசாலா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்கல. வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு மட்டுமே தான் நம்ம இந்த குழம்பு செஞ்சுருக்கோம்.
இந்தளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போது உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. காரம் நம்ம போட்டது கரெக்டாக தான் இருக்கும், அதுக்கு மேலே காரம் சேர்த்துற வேண்டாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து நடுவில் வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுண்டைக்காய், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த சுண்டவத்தல் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா. அப்போ தான் வந்து அந்த குழம்போட ஃப்ளேவர் எல்லாமே வந்து அதில் ஸ்ட்ராங்காக இறங்கும். நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா 15 to 20 days வரைக்கும் கூட கெட்டு போகாது. இது ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஆனால் இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா குக் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன் நான். இது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் வந்து துவப்பாக இருக்க மாதிரி இருக்கும், லைட்டாக கசப்பு துவப்பும் சேர்ந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ வெல்லம் சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லா டேஸ்ட்டுமே பேலன்ஸ்டாக நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ் வத்தல் குழம்பு, அதுக்கு ஆப்டான சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் தான். எந்த அப்பளம் வேணுனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கரண்ட் சினாரியோக்கு இது ஆப்டான ஒரு குழம்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.